SRK சிக்குட் சேனலின் அன்பான வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சொரக்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நான் சொரக்காய் அடை நேற்று ரெடி பண்ணியிருந்தேன், அதுக்கும் இந்த சொரக்காய் சட்னி தான் வச்சுருந்தேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கொத்தமல்லி இலை சேர்க்கல, நேற்றுவே தேங்காய் மட்டும்தான் சேர்த்துருந்தேன். ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த சட்னியில் கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன். கொத்தமல்லி இலை சேர்த்தாலும் பரவாயில்ல, சேர்க்கலனாலும் பரவாயில்ல, ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். சொரக்காய் சட்னிக்கு இட்லி தோசைக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நான் சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்திக்கு தான் ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்ப தண்ணி இருக்கக்கூடாது, இந்த மாதிரி திக்காக இருந்தால் தான் வந்து சட்னியோட டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலை சட்னி தேங்காய் சட்னி மாதிரி தண்ணி வைக்கலாம், ஆனால் இதில் வந்து வைக்கக்கூடாது. இப்படி திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் திக்காகவே இருந்தாலே சாதத்துக்கு கூட சேர்த்து சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாவே இருக்கும். சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சொரக்காவுடைய தோல் 2 பீஸ் சொரக்காய் எடுத்து வச்சுருக்கேன். சொரக்காய் சட்னி ரொம்ப ரெடி பண்ணிடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரம் வச்சுருக்கேன். 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, அது கூடவே கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன். 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே சொரக்காவுடைய தோல் ஒரு கைப்பிடி வர மாதிரி சேர்த்துக்கிறேன். ஒரு சின்னதாக 2 பீஸ் மட்டும்தான், சொரக்காய் மட்டும்தான் அப்படி சின்னதாக கட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். தோல் கூடிய அந்த சொரக்காயும் கொஞ்சம். இது நல்லா வதங்கட்டும். நல்லா ஒரு 3-4 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். தீயை வந்து கம்மியாக வச்சுருங்க. நல்லா வதங்கிருக்கு. 3 பீஸ் தேங்காய் சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசு இல்லை, சின்ன சைஸு தான். ஒரு அரை நெல்லிக்காய் சைஸு புளி. ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினா போதும். கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பெல்லாம் நல்லா சேர்ந்து வதங்கிருக்கு பாருங்கள். இது பாருங்கள், நல்லா வதங்கிருக்கு. பச்சை மிளகாலாம் நல்லா வதங்கிருக்கு பாருங்கள். சொரக்காயும் அதே மாதிரி வதங்கிருக்கு. தோலெல்லாம் பாருங்கள். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. சூடு ஆறுனதுக்கப்புறம் ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சூடு நல்லா ஆறிடுது. அப்படியே எல்லாமே சேர்த்து ஜாரில் இங்கே பாருங்கள், அப்படியே எல்லாமே ஜாரில் சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், எல்லாமே அள்ளி வச்சுட்டேன். இந்த சட்னிக்கு தகுந்த கல் உப்பு, ஒரு கைப்பிடி கொத்தமல்லி இலை அப்படி நல்லா அரைச்சிட்டு, ஃபஸ்ட்டு நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சம் திக்காக அரைச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், இந்த டைமில் தண்ணி விட்டு கொஞ்சமாக விட்டு அரைச்சிடலாம். நம்ம சட்னி எப்படி அரைக்கிறோமோ அந்த பதத்துக்கு அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சட்னி நல்லா அரைச்சிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும் பாருங்கள். இதை நம்ம பாத்திரத்தில் மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 டீஸ்பூன் கடுகு உளுத்தம்பருப்பு, ஒரு வரமிளகாய், ஒரு 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பொரியட்டும். இந்த எண்ணெய் சூட்லேயே பொரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், கொஞ்சமாக கருவேப்பிலை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறதுல சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், பாத்திரத்துக்கு மாற்றிட்டேன். தாளிச்சதை வந்து இதில் கொட்டிடலாம். இங்கே பாருங்கள், அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான சொரக்காய் சட்னி ரெடியாக இருக்குது. இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இட்லி தோசைக்கெல்லாம் சாப்பிட்லாம், சப்பாத்திக்கு சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு ரெடி பண்ணியிருக்கேன். நேற்று சொரக்காய் அடை ரெடி பண்ணேன். சொரக்காய் அடையிலையும் தொட்டு சாப்பிட்லாம். நேற்று சொரக்காய் அடையில் வந்து நான் தேங்காய் சேர்த்துருக்கேன், கொத்தமல்லி இலை சேர்க்கலை.
ஆனால் இதில் வந்து கொத்தமல்லி இலை சேர்த்துருக்கேன், அதனால் க்ரீன் கலரில் தெரியுது பாருங்கள். நேற்று கொஞ்சம் வெள்ளையாக இருந்தது சட்னி. சேர்த்தும் அரைக்கலாம், கொத்தமல்லி இலை இல்லாமலேயும் அரைச்சாலே சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இங்கே பாருங்கள், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் சட்னி. இந்த சட்னி தான் இதுக்கப்புறம் நீங்கள் ரெடி பண்ணி எல்லாத்துக்குமே சைடிஷாக தொட்டு சாப்பிட்லாம். இங்கே பாருங்கள், வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட போகலாம். சொரக்காய் சட்னி தான் ரெடி பண்ணிக்கலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பரான சொரக்காய் அடை நம்ம ஸ்கூலுக்கு லஞ்ச் பாக்ஸில் கூட பிள்ளைங்களுக்கு அழகாக வச்சு கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு இந்த சட்னி கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு அற்புதமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சொரக்காய் வச்சு அடை ரெடி பண்ணியிருக்கேன், ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஒரே மாதிரி டிஃபன், தோசை, இட்லி எல்லாம் ரெடி பண்ணாமல் இந்த மாதிரி சொரக்காய் அடை ரெடி பண்ணி சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அது சைடிஷாக சொரக்காய் சட்னி தான் வச்சுருக்கேன், ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள், சொரக்காய் அடை தான் பிள்ளைங்களுக்கு சூப்பராக செஞ்சு கொடுக்கலாம். ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், காலையில் டிஃபனாகவும் கொடுக்கலாம். இங்கே பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும். நைஸாக இந்த சொரக்காய் சட்னியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நைஸாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இன்றைக்கெல்லாம் சாப்பிட்டுட்டே இருக்கலாம், அப்படி இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த சொரக்காய் மேல் தோலை எடுத்துடலாம். எடுத்துகிட்டு காய் திருவல்ல அப்படியே திருகி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தோல் வந்து சட்னி அரைச்சிக்கலாம், அப்படியே வைங்க. இங்கே பாருங்கள், நல்லா திருகி எடுத்துருக்கேன். ஒரு கிளாத்தில் இந்த திருகி வச்சுருக்க சொரக்காய் வரிசைத்து தண்ணியெல்லாம் நல்லா வடித்து எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், கிளாத் வச்சுருக்கேன். நம்ம திருகி வச்சுருக்கிறத பாதி சொரக்காய் தான் எடுத்துருக்கேன். இங்கே பாருங்கள், பாதி சொரக்காய் தான் எடுத்துருக்கேன். இதை அப்படியே நல்லா டைட்டாக கட்டிடுங்க. நல்லா கெட்டியாக அப்படியே அழுத்தி விட்டோன்னா தண்ணி நல்லா வடிஞ்சிடும். இங்கே பாருங்கள், நல்லா கெட்டியாக பிழிஞ்சிடுது. இங்கே பாருங்கள், நல்லா நீரெல்லாம் இல்லாமல் நல்லா வடியை வச்சு எடுத்துட்டேன் பாருங்கள். இந்த தண்ணி இருக்குது, சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்தால் சாம்பாரில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 4-5 மிளகு, தனியா ஒரு 5-6 மட்டும்தான் இருக்குது பாருங்கள், நிறையா இல்லை, கொஞ்சமாக. பாருங்கள், ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, 4 பல்லு பூண்டு, ஒரு 4-5 சின்ன பீஸாக 2 பீஸு தேங்காய் அப்படியே குறைப்பாக அரைச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 4-5 கருவேப்பிலை இலை அப்படியே சேர்த்து அரைச்சிடலாம். இங்கே பாருங்க, இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இதை அப்படியே நம்ம சொரக்காயில் சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சொரக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கேன், இதில் அப்படியே சேர்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நம்ம அரைச்சிருக்கிற விழுதை அப்படியே சேர்த்துடலாம். இங்கே பாருங்கள், சேர்த்துட்டேன். 1/4 டீஸ்பூன் கார மிளகாத்தூள், வெங்காயம் 2 பொடிசாக கட் பண்ணியிருக்கேன், கொத்தமல்லி இலை பொடிசாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன், காரம் பார்த்து சேர்த்துருக்கேன். 3 டீஸ்பூன் பச்சரிசி மாவு, நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அடைக்கு தகுந்த தூள் உப்பு. இங்கே பாருங்கள், பிரியாணி மசாலா எல்லாமே நல்லா சேர்த்து கலந்து விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கலந்து விட்டுருக்கேன். மஞ்சள் பொடி 1/4 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் எண்ணெய், இதையும் சேர்த்து நல்லா நம்ம அடை தட்டுற அளவுக்கு கலந்து விட்டால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள்,
அடை கட்டுற அளவுக்கு கொண்டு வந்துட்டேன். நல்லா கலந்து விட்டு வச்சுருக்கேன் பாருங்கள். நமக்கு எந்த சைஸு அடை வேணுமோ அந்த சைஸுக்கு உருண்டை எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், திட்டமான சைஸு போட்டுடலாம். இங்கே பாருங்கள், அது பாருங்கள். அது லைட்டாக தனியாக கூட கவரில் வச்சு கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள். நடுவில் அப்படியே லைட்டாக நைஃபாலேயே ஒரு ஹோல்ஸு போட்டுடணும். அப்படி லைட்டாக எண்ணெய் விட்டுடலாம். மிதமான அனலில் வேக வச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்ல மணமாக வாசனையாக இருக்குது. அப்படியே திருப்பி போடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா செவரட்டும். நம்ம இந்த ஹோல்ஸு போட்டிருக்கோம் இல்லையா, இதை சுற்றியும் இந்த பக்கமும் கொஞ்சம் எண்ணெய் விடுங்க. அவ்வளோ அது உள்ளெல்லாம் நல்லா வெந்து வரும். நல்லாயிருக்கும் முறுமுறுன்னு சாப்பிட்றதுக்கு. நல்லா மிதமான அனலில் வச்சு திருப்பி திருப்பி போட்டு நல்லா செவரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், நல்லா செவந்து வதங்கியிருக்கு. குழந்தைங்க இருக்கிறதால தான் நான் சின்ன சைஸாக போட்டிருக்கேன். இல்லைன்னா நம்ம பெருசாகவே அடை தட்டிக்கலாம். சின்ன சின்னதாக போட்டால் அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்துடலாம். தட்டுக்கு மாற்றிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சொரக்காய் அடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்றதுக்கு. இங்கே பாருங்கள், நல்ல மொறுமொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. சூடாக இருக்குது, தொட முடியல. இங்கே பாருங்கள், நைஸாகவே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட போகலாம். இங்கே பாருங்கள், நடுவில் கொஞ்சம் ஹோல்ஸ் போட்டுருங்க. சூடாக இருக்க போது கல் இருக்கிற மாவெல்லாம் இதே மாதிரி தட்டி போட்டுடலாம். இங்கே பாருங்கள், எண்ணெய் விடுங்க. இந்த சைடு எண்ணெய் விடுங்க. அதுக்கப்புறம் திருப்பி போட்டு இந்த சைடு எண்ணெய் விடுங்க. திருப்பி போட்டு அந்த சைடு எண்ணெய் விட்டுட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள், சொரக்காய் வச்சு அடை ரெடி பண்ணியிருக்கேன். ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு சைடிஷாகவே சொரக்காய் சட்னி தான் வச்சுருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.